நிறைய படிச்சிருக்கலாம், நிறைய பயிற்சி இருக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம். ஆனால் அவர் தன்னுடைய பதவியையும் தன்னுடைய இடத்தையும் மட்டுமே பார்த்து கொண்டு இருப்பாரே ஆனால் நாம் பழகிறவங்க எல்லாருமே நம்ம மாதிரியே தான் வாழ்வில் வெற்றியடைய காத்திருப்பார்கள், போராடி கொண்டிருப்பார்கள், செல்வம் சேர்க்க நினைப்பார்கள், சம்பாதிப்பார்கள். இன்னொன்று என்ன தெரியுமா, சில பேர் ஏதோ பழகிட்டு இருக்காங்க அப்படின்னா சில தவறுகள் நடந்து விட்டாலோ அல்லது ஏதாவது ஒரு சின்ன காரியம் பழுதாகி விட்டாலோ அவர்கள் அடுத்தவர் மேலேயே பழி போடுவார்கள். நானும் நீங்களும் ஒன்றுதான் என்று அவர்கள் இயைவுடன் நினைக்கும் அளவிற்கு நான் என்னுடைய துறை பேராசிரியர்களிடம் பழகுவேன். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். சொல் புதிது, வாங்க பழகலாம். உங்களுக்கு இந்த தலைப்பை பார்க்கும் பொழுது சற்று வேடிக்கையாக இருக்கும். பழகுதல் என்பது ஒரு தனிக்கலை. ஒருவர் மற்றவருடன் இசைவுடன் இருத்தல் தான் பழகுதல் என்று பெயர். அந்த பழக்கம் எல்லோருக்கும் எல்லாமாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு மனிதன் இந்த உலகில் தனித்திருக்க முடியாது. மற்றவர்களுடைய உதவி வேண்டும், மற்றவர்களுடைய வழிகாட்டுதல் வேண்டும், அவரவர் தகுதிக்கு ஏற்ப. உதாரணமாக வைத்துக்கொண்டால், நாம் எவ்வளவு செல்வம் வைத்திருந்தாலும் பொருள் வைத்திருந்தாலும் விவசாயி உணவை உற்பத்தி செய்து கொடுத்தால்தான் நாம் உணவு சாப்பிட முடியும், உலகத்தில் வாழ முடியும். நெசவாளர்கள் நெசவு செய்து தந்தால்தான் நாம் உடை உடுத்த முடியும். அது நெசவாளர்களாக இருக்கலாம், அதுவே புதிய தொழில்நுட்பத்தில் இயங்கும் கருவிகளாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அது மற்றவர் நமக்கு தயாரித்து கொடுப்பது. இந்த உண்மையை நாம் புரிந்து கொண்டு மற்றவர்களிடம் பழக கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு சில டிப்ஸ் நான் தரேன் உங்களுக்கு. என்ன டிப்ஸ் அப்படின்னா, பெரும்பாலும் பெரிய அலுவலகங்களில் தலைமை பதவியில் இருப்பவர்களுக்கு இது மிக மிக முக்கியம். அதே மாதிரி ஒரு வியாபாரம் செய்பவர்களுக்கு, அந்த வியாபாரத்தை யார் நடத்துகிறார்களோ அவர்களுக்கு இந்த பழகுதல் மிக மிக முக்கியம். உதாரணமாக எடுத்துக்கொள்ளும், ஒரு பெரிய அலுவலகம், ஐடி கம்பெனியாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், அதனுடைய தலைமை பொறுப்பில் இருப்பவர் நிறைய படிச்சிருக்கலாம், நிறைய பயிற்சி இருக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம். ஆனால் அவர் தன்னுடைய பதவியையும் தன்னுடைய இடத்தையும் மட்டுமே பார்த்து கொண்டு இருப்பாரே ஆனால் அந்த துறையில் எந்தவித வளர்ச்சியையும், குறிப்பிட்ட வளர்ச்சியை நாம் பார்க்க முடியாது. அதே தலைவர் தன் கீழ் பணி செய்பவர்கள் அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து, அவர்களுடைய ஆசாபாசங்களை புரிந்து, அவர்கள் கஷ்டப்படும் போது கை கொடுத்து தன்னுடைய ஆலோசனைகளை எல்லாம் நல்கி அவர்களிடத்திற்கு சென்று பழகினார்களே ஆனால் அனைவரும் மிகவும் அந்த தலைமையை விரும்புவார்கள். அந்த தலைமைக்கு தன்னுடைய பணியை செய்யவும் தயாராக இருப்பார்கள். அப்படி இல்லாமல் தன்னுடைய தோரணையை வைத்துக்கொண்டு வேலை வாங்க வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாக அந்த கம்பெனியோ அல்லது அந்த அலுவலகமோ அந்த கல்லூரியோ முன்னேற்றத்தை பார்க்கவே முடியாது. உதாரணத்திற்கு நான் ஒன்றே ஒன்று சொல்ல விருப்பப்படுகிறேன். நான் கல்லூரியில் விலங்கியல் துறை தலைவராக இருந்த பொழுது என் கீழ் பல பேராசிரியர்கள் பணிபுரிந்தார்கள். தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் தலைமை பொறுப்பில் மட்டுமே இருந்து கொண்டு மற்றவர்களை வேலை வாங்கி கொண்டு இருத்தல் நிச்சயமாக நலம் பயக்கும் ஒன்று அல்ல.
சாதாரணமாக கல்லூரிகளில் கருத்தரங்குகள், பெரிய பெரிய விழாக்கள் எல்லாம் நடக்கும். அப்பொழுது நாம் பொறுப்பில் இருப்பவர்கள், அந்த துறைக்கு பொறுப்பில் இருப்பவர்கள் அந்த கருத்தரங்கிற்கு எவ்வாறு நம்முடைய துறையை தயார் செய்ய வேண்டும் என்ற அந்த நுட்பம் இருக்க வேண்டும். என்ன செய்யணும்? தன்னுடைய பணியாளர்களுக்கெல்லாம் நாமளே எல்லா தலைமை பொறுப்பையும் ஏற்று நாமே செயல்பட்டு கொண்டு மற்றவர்களுக்கு ஒன்றுமே தெரியாமல் நாம் அவர்களை வைத்துவிடக்கூடாது. ஒவ்வொருவருக்கும் ஒரு முக்கிய பொறுப்பை கொடுக்க வேண்டும். அவ்வாறு நான் கொடுப்பேன். கொடுத்து அந்த கருத்தரங்கம் நடைபெறும் காலம் மட்டுமே அந்த பொறுப்பை மிக கவனத்துடனும் மிக கட்டுப்பாட்டுடனும் எல்லாரையும் கவனித்து வேலை வாங்குவேன். ஆனால் அது முடிந்தால் நான் என்னுடைய இடத்தை விட்டு இறங்கி வந்து ஒவ்வொரு பேராசிரியரிடம் சென்று அவர் பக்கத்தில் உட்கார்ந்து அவருடைய நலன் விசாரித்து அவர்களுடன் சந்தோஷமாக பேசி, வீட்டு விஷயங்களை பேசி, இதர விஷயங்களை பேசி அவர்களை சந்தோஷப்படுத்தி, நானும் நீங்களும் ஒன்றுதான் என்று அவர்கள் இயைவுடன் நினைக்கும் அளவிற்கு நான் என்னுடைய துறை பேராசிரியர்களிடம் பழகுவேன். இப்பொழுது கூட என்னுடைய பேச்சை என்னுடன் பணிபுரிந்த, என் கீழ் பணிபுரிந்த அனைத்து பேராசிரியர்களும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அவர்கள் விரும்பி இந்த துறையில் பணி செய்தார்கள். அதற்கு ஒரு நல்ல உதாரணம் என்னென்றால், அந்த இளம் அறிவியல் துறையிலே என்னுடைய துறையானது 35 ஆண்டுகள் ஒவ்வொரு ஆண்டும் 100% வெற்றியை பெற்றது. அந்த கல்லூரியிலேயே என்னுடைய துறைதான் 100% ஒவ்வொரு ஆண்டும் வெற்றி பெற்று ஒவ்வொரு ஆண்டும் சுழற்கேடயம் கொடுக்கப்பட்டது. அந்த சுழற்கேடயத்தை அந்த பேராசிரியர்களின் சார்பாக நான் தான் வாங்குவேன். அவர்களிடம் அதை சமர்ப்பிப்பேன். அதனால் என்னுடைய துறை மிக பொறுப்போடு, கவனத்தோடு, மகிழ்ச்சியோடு வேலை செய்தனர். இந்த ஒரு உதாரணத்தை நான் எல்லா கேட்பவர்களுக்கும் சொல்ல விரும்புகிறேன். இது மாதிரி நாம் பணிபுரிவோமேயானால், நிச்சயமாக பழகுவோமேயானால், நம்மளுடைய துறை, நம்ம எந்த துறையில் கட்டுப்பாட்டில் இருக்கிறோமோ அந்த துறை மிக நன்றாக இயங்கும் என்பது என்னுடைய கருத்து. இன்னொன்று நான் சொல்ல விரும்புகிறேன். நமக்கு மட்டும்தான் உணர்வுகள் உண்டு, நமக்கு மட்டும்தான் ஏற்றத்தாழ்வுகள் உண்டு, வெற்றி தோல்விகள் உண்டு, மன வருத்தங்கள் உண்டு, மனமகிழ்ச்சிகள் உண்டு என்று நினைக்கக்கூடாது. நாம் யாருடன் பழகுகிறோமோ அவர்களுக்கும் நம்மிடம் இருக்கும் அனைத்து உணர்வுகளும் உள்ளன, அனைத்து இயக்கங்களும் உள்ளன, அனைத்து செயல்முறைகளும் உள்ளன என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு பழக வேண்டும். என்னமோ நமக்கு தான் எல்லாம் உண்டுங்கிற மாதிரியும், நம்ம யார்கிட்ட பழகிறோமோ யார்கிட்ட பேசுகிறோமோ அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நினைக்கவே கூடாது. கட்டாயம் எல்லாரும் நாம் பழகிறவங்க எல்லாருமே நம்ம மாதிரியே தான் வாழ்வில் வெற்றி அடைய காத்திருப்பார்கள், போராடி கொண்டிருப்பார்கள், செல்வம் சேர்க்க நினைப்பார்கள், சம்பாதிப்பார்கள், பொருள் அடைவார்கள், அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை முறையை மாற்றி அமைத்துக் கொள்வார்கள். இது எல்லாமே நம்ம மாதிரி தான் நம்ம பேசுகிறவங்களும் இருப்பாங்க அப்படிங்கிறத உணரணும். இன்னொன்று, சில பேர் பேசி பழகி கொண்டு இருக்கும் பொழுது அவங்களே தான் பேசுவாங்க. யார் அதை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை பேசவே விடமாட்டார்கள். அப்போ அவங்க என்ன தலையாட்டி பொம்மையா? அவர்களுக்கும் உணர்வு இருக்கும். அவர்களுடைய கருத்தை சொல்வதற்கு அவர்களுக்கு சுதந்திரம் உண்டு. ஏனென்றால் நீங்கள் பழகுகிறீர்கள், நட்பாக இருக்கிறீர்கள். அதனாலே அதை முழு உணர்ந்து கொண்டு அவர்களையும் பேச விடுங்கள், அவர்களையும் தன்னுடைய கருத்தை சொல்ல விடுங்கள். அது பழகுதலில் மிக முக்கியமான ஒன்று. இன்னொன்று என்ன தெரியுமா? சில பேர் ஏதோ பழகிட்டு இருக்காங்க அப்படின்னா, சில தவறுகள் நடந்து விட்டாலோ அல்லது ஏதாவது ஒரு சின்ன காரியம் பழுதாகி விட்டாலோ அவர்கள் அடுத்தவர் மேலேயே பழி போடுவார்கள். தன்னால் இது நடந்ததுன்னு ஒத்துக்கவே மாட்டாங்க.
நீங்கள் பார்க்கலாம் நண்பர்களே, நிறைய பேரை பார்க்கலாம் அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பழகும்போது. அவ்வாறு நாம் இருக்கக்கூடாது நண்பர்களே. ஏனென்றால் தவறுதல் என்பது எல்லாருக்கும் இயற்கை. அந்த தவறு என்ற ஒன்று செய்தால் அதற்கு மன்னிப்பு கேட்டால் என்ன? நாம் சக நண்பர்களிடம் சக உறவினர்களிடம் தானே பழகி கொண்டிருக்கின்றோம். மன்னிப்பு கேட்டால் குறைந்து போவோமா? நாம் தவறு செய்யாத மாதிரி எல்லா ஜோடனைகளும் செய்து பேசுவது பழகுவதற்கு ஒரு ஏற்ற ஒரு குணம் அல்ல. உலகத்தில் வாழ்வதற்கு 3 விஷயங்கள் வேண்டும். ஒன்று, மற்றவரை சார்ந்திருத்தல், மற்றவரை சார்ந்து நிற்றல். சார்ந்து இருத்தல்ங்கிறது வேற, சார்ந்து நிற்றல்ங்கிறது வேற. அதாவது அவர்களுடன் சமமாக பழகி பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளுதல் அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி சார்ந்து நிற்காமல் யாரும் வாழ முடியாது. 2வது, எப்பொழுதும் எதையாவது செய்து கொண்டே இருக்க வேண்டும். 3வது, நாம் பழகுகிறவர்களும் நம்மை போன்றவர்கள்தான் உணர்விலும் மற்ற பழக்க வழக்கங்களிலும் என்பதை உணர வேண்டும். இந்த 3ம் இருந்தால்தான் நாம் ஒருவருடன் நன்றாக பழகி நட்பு முறையாகவோ அல்லது உறவு முறையாகவோ நம்முடைய உறவுகளையோ நட்பையோ பெருக்கிக் கொள்ள முடியும். அதனால் இந்த நான் எனக்கு தெரிந்த சில யோசனைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். அதை கருத்தில் கொண்டு நாம் பழகி பார்க்கலாமா? அன்புடன் ப்ரொஃபசர் டாக்டர் தேவி. நன்றி, வணக்கம்.